வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமில்லாத ஒரு படம். வெறித்தனத்தின் உச்சத்துல ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு படம் பயங்கரமா இருக்கும். என்ன படப்பா அப்படி கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதையில ஒரு காட்டு பகுதியில தொடர்ச்சியா சில கொலைகள் நடக்குது. அந்த கொலைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. தலையா அறுக்கப்பட்டு கிழக்க பார்த்த மாதிரி உடம்ப வச்சு அந்த உடம்புக்கு வயிற்று பகுதியில ஒரு கண்டிஸ்டி பொம்மையா வைக்கிறாங்க. போதாத குறைக்கு 6 விரல் இருக்குது, ஒரு விரலை வெட்டி எடுக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட ட்விஸ்டுகளோட இந்த கொலைகள் நடக்குது. ஆனா இந்த கொலைகளுக்கான காரணத்தை போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படி தொடர்ச்சியா சில 15 கொலைகள் நடக்குது. இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, இந்த கொலைகளை யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் பூதாண்டா பாஸ்கர் நாராயணா அப்படின்னு சொல்லி தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான படத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கர்நாடகா பார்டர் பகுதியில காமிக்கிறாங்க. ஒரு காட்டு பகுதியில தொடர்ச்சியா சில கொலைகள் நடக்குது. அதுவும் பெண்களா தான் இருக்கிறாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 கொலைகள் நடந்துருச்சு. அந்த 15 கொலைகளும் இருக்கிற ஒரே ஒற்றுமை 15 கொலைகளுமே பெண்களா தான் இருக்கிறாங்க. இறந்து போன இந்த 15 பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தலையை கட் பண்ணி இருக்கிறான். 6 விரல் இருக்குது, அதுல ஒரு விரலை கட் பண்ணி இருக்கிறான். 15 டெட் பாடியுமே கிழக்க பார்த்து வச்சிருக்காங்க, மரத்துல சாய்க்கப்பட்டு வச்சிருக்காங்க. இந்த 15 கொலைகளுக்கு இருக்கிற பெண்களோட வயிற்று பகுதியில ஒரு கண்டிஸ்டி பொம்மை வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அசுரனோட பொம்மையை வச்சிருக்காங்க. இப்படி ஒரே ஒற்றுமை இருந்தாலும் 15 கொலைகளிலும் போலீஸ்காரங்களால எந்த ஒரு தடயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. பிங்கர் பிரிண்டோ, ரேப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா இப்படி இருக்கிற பெண்களை எதுக்காக இந்த சைகோ கில்லர் கொலை பண்ணணும், இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இது நாள் வரைக்கும் போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியல. பல வருஷங்கள் இந்த மாதிரி கடந்து போச்சு. காரணத்தையோ கொலைகாரனையோ இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம போலீஸ்காரங்க திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சில நாளுக்கு அப்புறம் நமக்கு காமிக்கிறாங்க ஒரு காட்டு பகுதியை காமிக்கிறாங்க. நிலா வெளிச்சத்துல காட்டுக்கு மத்தியில ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டு பகுதியில இப்படியே உள்ள காமிச்சா ஒரு பொண்ணை கடத்தப்பட்டு அந்த பொண்ணுக்கு சில வேஷங்களை போட்டு வாயில எலுமிச்சை பழத்தை சொருகி வச்சிருக்கான். கட்டப்பட்ட அந்த பெண்ணோட கையில 6 விரல் இருக்குது. 6 விரல்ல ஒரு விரலை கட் பண்ணி எடுத்திருக்கான். அந்த பொண்ணோட கழுத்துல ஒரு லிங்கத்தோட மாலை இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஒருத்தவ வேஷத்தை போட்டு சலகை கட்டி ஆடிக்கிட்டு ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வரான். பூஜை எல்லாம் ஏதோ செய்யற மாதிரி தெரியுது. அந்த பெண்ணோட வாயில இருந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு அந்த வாயில ஒரு லிங்கத்தோட கொட்டையை உள்ள வச்சு அப்படியே அடிக்கிறான். சில வர்ம கலைகள் இவனுக்கு தெரியுது. அந்த பெண்ணோட வாயில இருக்கிற அந்த லிங்கத்தை அந்த பொண்ணு சரியா முழுகலனாலும் வர்ம கலை மூலமா அதை முழுக வைக்கிறான். முழுக வச்சதுக்கு அப்புறம் கழுத்தை துண்டா வைக்கிறான். அப்படியே இங்க இந்த கொலைகள் எப்படி நடக்குது அப்படிங்கறத நமக்கு இங்க காமிச்சாச்சு. அப்படியே கட் பண்ணா இங்க ஊருக்குள்ள காமிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு டிடெக்டிவ் தேடி வந்திருக்கிறாரு. இந்த பாஸ்கர் யாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கானிக் பாய் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டாலும் அப்படி யாரும் எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்டோட வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்காரு. ஏப்பா அந்த பூதாண்ட பாஸ்கர் தானே கேக்குறீங்க? ஆமா டிடெக்டிவ் அவரு. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டு மொட்டை மாடியில தான் வச்சிருக்காரு ஆபீஸ்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாய் கேக்குறாரு, அங்க ஒரு டிடெக்டிவ் இருக்காரான்னு சொல்லி கேட்டா, ஆமா ஆமா அவர் ஒரு டுபாக் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த இடத்துக்கு கார்ல வந்து அந்த கேங்கு போகுது. எங்கப்பா வீடுன்னு பார்த்தா மொட்டை மாடியில வச்சிருக்காரு. படிக்கட்ட காணா. ஹவுஸ் ஓனர் வந்துட்டாரு. வந்து விசாரிக்கும் போதுதான் படிக்கட்டுல கிடையாதுன்னு ஏணி எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. ஏணி மூலமா தான் ஏறி போறாரு. அதுக்கப்புறம் அந்த வழியை காமிச்சாலும் உள்ள கதவே காண. கதவை அப்படியே திறந்து ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. ஆபீஸ் செட்டப்பே கொஞ்சம் ஏடகடமா இருக்குது. இந்த ஆளு தான் நம்ம போனை கண்டுபிடிச்சு கொடுக்க போறான்னு சொல்றாங்க. விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஐபோன் இந்த ஆளு தொலைச்சிட்டானா. அதுல ஏகப்பட்ட மேட்ரஸ் இருக்குது. அந்த மேட்ரஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான மேட்ரஸ். அதனால அந்த போனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஒரு ஐடி பையன் தான் நம்ம ஹீரோ பாஸ்கரை தேடி கூட்டு வந்திருக்காரு. பாஸ்கரோட மிகப்பெரிய ஃபேன் இந்த பையன். சரி நாங்க ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்த உட்கார்ந்து இருக்கிறான். அவங்கிட்ட எவ்வளவு ஃபீஸ் ஆகும்னு சொல்லி கேட்டா ஒரு 50,000 ரூபாய் ஆகும்னு சொல்றான். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் போனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி இந்த பையன் ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற ஒரு ஓனர் கூட தான் கூட்டு வந்திருக்கான். ஓனர் கிட்ட எவ்வளவு பணம் இருக்கும், சாதா 50,000 சொல்லிட்டுமேனு வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் தான் டிடெக்டிவ் பத்தி இந்த ஓனர்காரர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாங்க. கூட வந்திருக்கிற அந்த ஐடி பையனுக்கும் ஹீரோவை பத்தின பிளாஷ்பேக்கை தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளவு ஆர்வமா இருக்குது. பிளாஷ்பேக்கு போனா ஹீரோவோட சின்ன வயசு கதையை நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோக்கு அம்மா அப்பா, ஒரே ஒரு அண்ணன் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அப்ப நம்ம ஹீரோக்கு சரியா கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத காரணத்தால புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு இருக்கும் ஹீரோவோட வயசுக்கு. அந்த பொண்ணை நம்ம ஆளு அப்பவே தாவடிப்பாரு. அந்த பொண்ணு ஒரு தோட்டம் ஒன்று தொலைச்சிருக்கும். தோடு காணாமே சொல்லி ஹீரோவை அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு தேடுவாங்க. குடும்பமா சேர்ந்து தான் தேடும். அப்ப நம்ம ஹீரோ கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் அவ தலையிலேயே அந்த தோடு மாட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுல இருந்து அந்த பொண்ணு மேல நம்ம ஆளு ஹீரோக்கு ஒரு கிரஷ். இப்படி ஒரு பக்கம் நம்ம ஆளு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை சுத்தமா பிடிக்காம இருக்கும். திடீர்னு ஒரு நாள் சண்டை நடக்கிற சத்தம் என்னடான்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா ஹீரோவோட அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா,
அவன் ஒரு போலீஸ்கார பொண்ணை லவ் பண்ணிருக்கான். என் பொண்ணை இனிமே பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பத்தி அங்க இருந்து பிரிச்சு அந்த போலீஸ்காரர் கூட்டு போயிருக்காரு. மீறி பாத்தீங்கன்னா உன்னை உள்ள வச்சு லாரம் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டே போயிருக்காரு. ஆனாலும் ஹீரோவோட அண்ணன் விடுற மாதிரி தெரியல. திரும்பவும் அந்த வீட்டுக்கு போறான், பாக்குறான், பேசுறான், லவ் பண்றான். திடீர்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வெளியே வரதே இல்ல. என்னடான்னு சந்தேகப்பட்டு பார்த்தா வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியுது அந்த போலீஸ்காரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. போலீஸ்காரோட பொஞ்சாதியையும் கொலை பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோவோட அண்ணன் இருக்கா இல்லையா, அவளோட காதலுமே அங்க கொடூரமான முறையில கத்தியால கொலை பண்ணிருக்காங்க. சோ அதையெல்லாம் பார்த்தா வாங்கி அழுதுகிட்டு இருக்க அந்த கத்தியை தான் காதலியோட உடம்புல இருந்து அப்படியே உருவான். அதே நேரத்துல போலீஸ்காரங்க அங்க வந்திருப்பாங்க. போலீஸ்காரங்க கண் பார்வையில இவன் தான் இந்த கொலையை பண்ணிட்டான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. வேற எந்த ஒரு ஃபிங்கருமே அந்த இடத்துல மேட்ச் ஆகல. ஹீரோவோட அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் தானே அந்த கத்தி எடுத்தான். அதனால அவனோட ஃபிங்கர் மாட்டிக்கிச்சு. இப்ப உள்ள போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோக்கு இந்த நடந்தப்பட்ட கொலையில ஒரு சந்தேகம். அண்ணன்காரன் கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா அந்த பொண்ணை அந்த அளவுக்கு அவன் லவ் பண்ணிருப்பான். சரி என்ன எதுன்னு விசாரிக்கலாம் சொல்லி அந்த வீட்டுல திருடுத்தனமா எகிரி குதிச்சு கொலை செய்யப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள வரான். தொழுகை பண்ணிருக்காங்க. தொழுகை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கொலை நடந்திருக்கிறத அவரு கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு பொருளோ கிருளோ எதுவுமே உடையல. இப்படி இந்த விஷயத்துல அவன் பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு அலறல் சத்தம் ஒண்ணு கேக்குது. என்னடான்னு வெளியே போய் பார்த்தா ஹீரோவோட அண்ணன் இருக்கா இல்லையா, அவன் அங்க மரத்துல தூக்க மாட்டி இறந்து போயிட்டான். தான் காதலி தான் போயிட்டாலே இனிமே நம்ம எது இருக்கணும்னு சொல்லி தற்கொலை பண்ணி இறந்து போறான். திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரான். அந்த வீட்டோட காம்பவுண்ட் செவர்ல யாரோ காலை வச்சு ஏறினதுக்கான ஒரு தடை இருக்கு. ஷூ மார்க் இருக்குது. அங்க கீழே கிடக்கிற ஒரு லிங்கத்தோட மணிமாலையும் இருக்குது. ஆரம்பத்துல நடக்கப்பட்ட கொலையில கிடைச்சது பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்குது. இந்த மணிமாலைக்கும் இந்த காலோட தடயத்துக்கும் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ இந்த கொலையை பண்ணது வெளியே இருந்து யாரோ ஒரு ஆள் வந்து பண்ணிருக்கிறாரு தெரிய வருது. அங்க இருக்கிற போலீஸ்கார இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆனாலும் சின்ன பையனா இருக்கிறான் இல்லையா, தம்பி இது ஒரு கொலை தான், அது உங்க அண்ணன் தான் பண்ணான், இப்போ உன் அண்ணனை இறந்து போயிட்டான், இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அங்கவே நம்ம ஹீரோவை அமுச்சு விடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு கொலைகாரனை யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப வயசு சின்ன வயசு, போலீஸ் ஆகலாம் சொல்லி ஆசைப்பட்டாலும் ஹீரோக்கு கண் பார்வை சரியா தெரியாது இல்லையா, அதனால அன்பிட்னு சொல்லி செலக்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி போலீஸ் ஆகி அண்ணனோட கொலையை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா போலீஸால ஆக முடியாது. அதனால ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஆகலாம் சொல்லி பிரைவேட் டிடெக்டிவா இருக்கிறாரு. இப்படிதான் நம்ம ஹீரோவோட வாழ்க்கை பயணம் ஆரம்பிச்சிருக்குது. அதே இடத்துல நம்ம ஹீரோ கெத்தா வராரு. சிகரெட்டை பத்த வைக்கிறது கூட இந்த சுடுதண்ணி போற லைட்டரால பத்த வைக்கிறாரு. அந்த அளவுக்கு மாசா உட்கார்ந்து இருக்கிறாரு இல்லையா. இப்ப நம்ம ஹீரோ கேள்விக்கு வராரு. உங்க போன் எப்படி தொலைஞ்சதுன்னு சொல்லி கேட்டா இந்த ஐடி கம்பெனி ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த போனை பாக்கெட்ல வச்சிருக்காரு. ஒரு ரிசார்ட்டுக்கு போயிருக்காரு, தான் கேர்ள் ஃபிரெண்டோட போயிருக்காரு. ஜாலியா இருக்கலாம்னு பார்க்கும்போது பாக்கெட்ல இருந்து எங்கே ஸ்லிப் ஆயிடுச்சு, தொலைஞ்சிருச்சு. இப்ப அந்த நீங்க போனை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு ஒரு 50,000 ரூபாய் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு. அவர் போட்டிருக்கிற டிரெஸ், பேண்ட், காரு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப ஆடம்பரமா இருக்குது. அதனால பெரிய பணக்காரனா தான் இருக்கணும். 1,00,000 ரூபாய் பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்குறேன், ஆனா போனை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும், போன்ல இருக்கிற மேட்டர் அந்த மாதிரி. சரின்னு நம்ம ஹீரோ இப்ப கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன கெஸ் பண்றாரு அப்படின்னா, இவர் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கணும். அந்த பொண்ணை கூட்டிட்டு போகும்போது பாக்கெட்ல இருந்து ஏதாவது கீ எடுத்துருக்கணும். அந்த டைம்ல ஏதாவது ஒரு குப்பத்தொட்டில அந்த போனை விழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வாட்ச்மேன் கையில அந்த போன் கிடைக்க அவன் எடுத்துட்டு போயிட்டு யார்ட்டையாவது வித்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னடா நேர்ல பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கூட இருக்கிற அசிஸ்டன்ட் கேட்கும்போது அப்பதான் இன்னொரு விஷயத்தை நம்ம ஹீரோ சொல்றாரு. போலீஸ்காரங்க ஹீரோவை ஒரு கேஸ் விஷயமா கூட்டு போயிட்டு ரிட்டர்ன் கூட்டு வந்திருப்பாங்க. அப்போ அங்க இருக்கிற மெக்கானிக் கடை பக்கத்துல ஒருத்தவன் ஒரு செக்யூரிட்டி ஒரு போன் கடையில போனை வித்துக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஒருவேளை அவன் தான் அந்த ரிசார்ட்ல இருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதே ரிசார்ட்ல தான் இந்த பணக்காரரும் போயிருக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு அந்த போன் கடையில பேசி கீசி அந்த போனை ஒரு வழியா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம ஹீரோ அந்த போனை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த போன்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மேட்டர் என்னன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா இவர் இல்லீகல் அஃபேர்ல இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டு ஜாலியா இருக்கலாம்னு பாத்துருக்காரு. ஜாலியா இருக்கிறத வீடியோ எடுக்கலாம்னு பாத்துருக்காரு. ஆனா அந்த பொண்ணு வீடியோல எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்திருக்குது. இந்த மேட்டர் வெளியே தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தையும் வாங்கிக்கிறாரு நம்ம ஹீரோ. அடுத்து டிடெக்டிவ்க்கு தேவையான இந்த கோட் ஷூட்ல அளவு கொடுக்குறாரு. அது ஒரு பக்கம் இருக்குது. சின்ன வயசுல இருந்தா அந்த பொண்ணையும் இப்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஒரு ரிப்போர்ட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளோட அக்கா கறி ஒருத்தர் இருக்கா. போகும்போது வரும்போது பாய் சொல்லுவா. அது நம்ம ஹீரோயினுக்கு தான் பண்ணுவா. ஆனா ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை கண்டாலே பிடிக்காது. அக்கா கறிக்கு நம்ம ஹீரோவை கொஞ்சம் பிடிக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய ஒரு ஆள். அவங்களுக்கு டாடா பாய்ல சொல்லுவாங்க. ஹீரோவோட அப்பாக்கு நம்ம ஹீரோ பாக்குற வேலை சுத்தமா பிடிக்காது. ஒரு நல்ல வேலைக்கு போடா, எதுக்குடா இந்த மாதிரி பொழப்படுத்து வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி அப்பப்ப திட்டுறதும் உண்டு. தான் ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியா லவ் சூடுறதா நம்ம ஹீரோவோட வேலை. இப்படி ஒரு பக்கத்துல இருக்க அதே காட்டு பகுதியை காமிக்கிறாங்க. அந்த காட்டு பகுதியில வேலை பார்க்கறதுக்காக சில வேலையாள்கள் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்க ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. வழக்கமா நடக்கக்கூடிய அதே பேட்டர்ன்ல 16வதாக ஒரு கொலை நடந்திருக்குது. அதே கிழக்க பார்த்து ஒரு கொலை, தலை இல்லாத ஒரு பிணம், ஒரு பெண்ணோட பிணம், கையும் துண்டா வெட்டப்பட்டிருக்குது ஒரு விரல். அவங்களோட வயித்துல இந்த கண்டிஸ்டி பொம்மையை வச்சிருக்காங்க.
வந்திருக்காங்க. இப்படியும் சில ஃபிங்கர் பிரிண்ட் தடயங்கள் எதுவுமே கிடைக்கல. ஃபாரன்சிக் வராங்க, டாக்டர்ஸ் வராங்க, போலீஸ்காரங்க வராங்க, ஏகப்பட்ட பேர் விசாரிக்கிறாங்க. ஆனா விசாரணையில எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கலன்னு சொல்லி தடவியல் நிபுணரான ஒரு பொண்ணு ஒருத்தி சொல்றான். இது பார்த்த வரைக்கும் நம்ம ஹீரோவை விசாரிச்சிட்டாரு. ஹீரோக்கும் இந்த கொலையில எந்த ஒரு தடயமே கிடைக்கல. ஆனா 6 விரல்ல ஒரு விரல வெட்டப்பட்டிருக்குது. இப்ப போலீஸ்காரங்க பத்தியில நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, நம்ம ரிப்போர்ட்டர் ஹீரோ காதலிக்கிற பொண்ணு, அவளும் வந்திருக்கான். இவ்வளவு கொலைகள் நடந்திருக்குது, 16வது கொலை நடந்திருக்குது. இதுவரைக்கும் இந்த கேஸ் நீங்க எதுவுமே கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, இது பாருமா என்ன கண்டுபிடிப்பா, எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கல, எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. நடக்கப்பட்ட எல்லா கொலைகளுக்கு இருக்கிற ஒரே ஒற்றுமை கிழக்க பார்த்திருக்குது. வயிற்றுல இந்த பொம்மை வச்சிருக்கான், தலையும் காணா. தலை கிடைச்சாவது பரவாயில்ல, இந்த நபர் யார் அப்படிங்கறதையாவது நம்ம விசாரிக்கலாம். டிஎன்ஏ டெஸ்ட்லயும் ஒண்ணு பெருசா கிடைக்கல. இந்த மிஸ்ஸிங் கேஸ் அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் போலீஸ்க்கு வரல. இப்படி நடக்கப்பட்ட இந்த 16 கொலைகளுக்குமே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டுமே வரல. யார் அப்படிங்கறத கூடமே போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஒரு குழப்பத்துல இருக்கிற எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற போலீஸ்காரர் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினான ரிப்போர்ட்டர் அந்த பொம்மையை பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே வீட்டுக்கு வராரு. வீட்டுல வந்திருக்கும் போது நம்ம ஹீரோ அடிக்கடி எதிர்த்த வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர்றது, பேசுறது எல்லாமே வழக்கமா இருக்குது. அப்ப அக்கா கரை கொஞ்சம் சோகத்துல இருக்கிறான். என்னமா சோகத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்களே நம்ம ஹீரோ கிட்ட, இப்ப என்ன கேஸ் பாஸ்கர் விசாரிக்கிறேன்னு சொல்லி கேட்டா, ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றாங்க, அந்த பையனோட பேரு கிஷோர், இவங்க லவ்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சும்மா ஜெனரலா பேசிட்டு இருக்க. அந்த அக்கா காரி இருக்கிறார் இல்லையா, ஹீரோயினோட அக்கா காரி, அவ தான் லவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த லவ் பண்ற பையன் பேரு தான் கிஷோர். ஏண்டா போற போக்குல வீட்டுல போட்டு விட்டுறாத, பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லி அப்பப்ப அக்கா காரங்க நம்ம ஹீரோ கிட்ட பம்புறதும் உண்டு. ஹீரோ அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அங்க இருக்கிற எஸ்ஐ, ஒன்னா படிச்சவங்க. அப்பப்ப ஏதாவது கேஸ் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஹெல்ப்பை கேட்கறது உண்டு. அதனால இப்பவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாரு. அப்போ ஒரு சத்தம், என்னடான்னு வெளியே போய் பார்த்தா ஒரு கூர்கா, ஒரு வாட்ச்மேன் நினைக்கிறேன், அவரு ஏதோ பொண்டாட்டியை காணோம்னு சொல்லிட்டு பல வருஷமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்டா கண்டுபிடிச்சு கொடுக்கலாம்லன்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா, என்னத்தை கண்டுபிடிக்க, அவன் ஒரு பொண்ணை காதலிச்சிருந்தா பரவாயில்ல, அவன் கல்யாணம் பண்ணது ஒரு திருநங்கைய, அந்த பொண்ணை காணாம போயிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, இவங்கிட்ட எத்தனை தடவை சொல்லியாச்சு, இது வரைக்கும் அவளோட தடயம் எதுவுமே கிடைக்கல, அவ ஒரிஜினல் பேராத்து சொல்றான்னு சொல்லி கேட்டா அதுவுமே இவனுக்கு தெரியல, லவ் பண்ணிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நான் எப்படி கண்டுபிடிச்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்காரங்க அவனை தரதன்னு எடுத்துட்டு போயிட்டு விடுறாங்க. இப்படி ஒரு பக்கத்துல இருக்க இன்னொரு சீன்ல ஊருக்குள்ள ஒரு கூத்து ஒண்ணு நடக்குது. இந்த தெருக்கூத்துலாம் நடக்கும் இல்லையா, அப்படி நடந்துகிட்டு இருக்க கர்நாடகா போலீஸ்காரர் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட சில போலீஸ்காரங்க வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலை கொடுக்குறாங்க. கர்நாடகா பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில இப்ப இன்னொரு டெட் பாடி ஒண்ணு கிடைச்சிருக்கிறதா சொல்லி இருக்காங்க. என்னடா சொல்லிட்டு ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களும் அங்க போறாங்க. போய் பார்த்தா வழக்கம் போல நடந்திருக்கிற அதே பட்டல ஒரு கொலை நடந்திருக்கு. ஆனா இந்த கொலையில ஒரு வித்தியாசம் இருக்குது. அதே இடத்துல ஹீரோ வராரு. ஹீரோவை பாக்குறாரு. வழக்கமா நடக்கப்பட்ட கொலைகள் எல்லாமே கிழக்க பார்த்திருக்கோம். ஆனா இந்த ஒரு டெட் பாடி மட்டும் வேற ஒரு திசையை பார்த்திருக்குது. கையில அதே மாதிரி சேம் பட்டன்ல வேறல வெட்டி இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற எல்லாரும் போலீஸ்காரங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த டெட் பாடியை பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த டெட் பாடியோட கால் பகுதியில ஒரு கண்ணாடி கிழிச்சு ஒரு தடயம் ஒண்ணு இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னன்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்கு போனா, ஹீரோவோட வீட்டை எதிர்த்த போல காதலியோட அக்கா ஒருத்தி இருக்கிறா இல்லையா, அவளோட கால்ல சின்ன வயசுல பீங்கான் குத்திருக்கும், அதாவது கண்ணாடி குத்திருக்கும். அந்த கண்ணாடியை நம்ம ஹீரோ தான் எடுத்திருப்பாரு. அந்த புண்ணு ஆறுனதுக்கு அப்புறமே அந்த தடயம் அந்த அக்காவோட கால்ல இருந்திருக்கும். சோ அதே கால்ல, அதே ரைட் ஹேண்ட் கால்ல இப்படி ஒரு தடயமும் இந்த பொண்ணு கிட்ட இருக்குது இல்லையா. அதை நினைச்சு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. இதனால அந்த டெட் பாடியை ஃபாரன்சிக்ல கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் இந்த மாதிரியான சில விஷயங்களை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்ததுல கன்ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா இறந்து போனது ஹீரோயினோட அக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாரு. அக்காக்கு 6 விரலா இருக்குன்னு சொல்லி கேட்டா, ஹீரோ அப்பப்ப பாய்லாம் காமிப்பார் இல்லையா, அந்த அக்காக்கு 6 விரல் இருக்கிறத இப்பதான் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. சோ இறந்து போனது ஹீரோ காதலிக்கிற காதலியோட அக்கான்னு தெரிஞ்சிருச்சு. ஊரே அங்க அதிர்ந்து போகுது. எல்லாரும் உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. சோகத்துல இருக்கிற அந்த வீட்டுக்கு அடிக்கடி போவா. ஹீரோயினை சமாதானப்படுத்தலாம்னு பார்த்தா ஆனா ஒண்ணுமே முடியாம போயிருக்குது. பாவம் குடும்பமே சோகத்துல இருக்குது. என்ன பண்றது தெரியாம இப்ப போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விசாரிச்சதுல அந்த பொண்ணு ஒருத்தனை காதலிச்சது இல்லையா கிஷோர், அவனை கூப்பிட்டு போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, கடைசியா நாங்க 2 பேரும் ஒரு கோவிலுக்கு போனோம், அந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த கோவில்ல யாராவது சந்தேகப்படுற மாதிரி பாத்தீங்களா சொல்லி கேட்டா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இந்த கேஸ்ல எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்கிறத நம்ம விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்னத்தை விசாரிப்ப, இது வரைக்கும் 16 கொலை நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த கொலையுமே ஒன்னும் போலீஸ்காரனால கண்டுபிடிக்க முடியல. சாதாரண இந்த கொலையை வச்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்குவ அப்படின்னு அங்க கூட இருக்கிற அசிஸ்டன்ட் போலீஸ்காரங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கொலை செய்யப்பட்ட அந்த பிணத்தை யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த கொலையை இவங்க தான் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா இந்த கேஸையும் என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோயினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறாரு. அப்ப கூட அந்த பொண்ணு பளிச்சுன்னு ஹீரோவோட கண்ணத்துல அறையுது. அதே சோக
நோக்கத்தோட டுபாகூர் வேலையெல்லாம் பார்க்காம நம்ம ஹீரோ வெறித்தனமா களத்துல இறங்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட அண்ணன் இறந்து போனப்ப ஒரு லிங்க மாலை ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதையுமே கையில வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹீரோக்கு தான் அண்ணன் கேஸ தான் கண்டுபிடிக்க முடியல, இப்ப இந்த கேஸையாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப வெறித்தனமா இறங்குறாரு. அதனால நம்ம ஹீரோ ஆர்டர் கொடுத்தா அந்த டிடெக்டிவ்கான கோர்ட்டை போட்டுட்டு ஜீப்பை ஃப்ரெண்டோட ஜீப்பை எடுத்துக்கிட்டு நேரா போறான். கிஷோரை பாக்குறதுக்காக போயிருக்கிறான். கிஷோர் கிட்ட நிறைய விசாரணை எல்லாம் போகுது. அக்கா வேலை பார்க்குற இடத்துல எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல கடைசி அந்த கிஷோர் தான் அடிக்கடி கூட்டு போவார் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரோட்டு கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவா அடிச்சு தூக்குற மாதிரி ஒரு கார் ஒண்ணு வருது. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு போறாரு. அங்க இருந்து அந்த கார் போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு எகிரி குதிச்சதுல கொஞ்சம் கையில எல்லாம் அடிபட்டு இருக்குது. அடிபட்டதுக்கு அப்ப பாக்குறதுக்காக ஹீரோயின் வந்திருக்காங்க. என்னால தானே நீ இந்த கேஸ தீவிரமா விசாரிக்கிறதுக்காக போன, என்னால தானே இதெல்லாம் நடந்துச்சு, சாரி அப்படிங்கிறாங்க. என்னதான் நடந்தாலும் அக்காவோட கொலையை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறாரு. நானும் கூட சேர்ந்துக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் கேட்டா ஹீரோக்கு டபுள் ஓகே, அப்பப்ப பாத்துக்கிட்டு ஜாலியா இருக்கலாம் இல்லையா. இப்படி இந்த கேஸ ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல இப்ப அந்த பொம்மை கண்டிஸ்டி பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மை கடைக்காரர்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது எத்தனையோ பேர்கிட்ட கொடுக்குறோம், யார் என்னன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கத்துல அந்த டயர் அந்த இடத்துல போனதுக்கான தடயங்கள் இருக்குது, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த ஒட்டுமொத்த கொலைகளையும் எடுத்து வச்சு பாக்குறாங்க. பார்க்கும்போது எல்லாம் ஒரு பேட்டர்ன்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுல வரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாமே ஒரு யூ ஷேப்ல நடந்துகிட்டே வந்திருக்கிறோம். கொலைகள் எல்லாமே ஆர்டர் வைஸ்ல யூ ஷேப்ல வரும். ஆனா இந்த ஒரு கொலை மட்டும் சம்பந்தமே இல்லாம தனியா இருந்திருக்குது, அக்காவோட கொலை மட்டும். அப்படின்னா இந்த கொலையை இதுவரைக்கும் செஞ்ச ஆளு கொலை பண்ணல, புதுசா எவனோ கொலை பண்ணிருக்கான். அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை பண்ணிருக்கான். இது ஒரு செட்டப். ஏன்னா இதுவரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாமே கிழக்க பார்த்து தான் இருக்குது. அதிலே ஒரு டவுட் நம்ம ஹீரோக்கு வந்துருச்சு. இப்போ அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் இருக்காரு இல்லையா, கர்நாடகா இன்ஸ்பெக்டர், அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு போனா அங்க ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. அதை நம்ம இன்ஸ்பெக்டர் தத்தெடுத்து தான் வளர்க்குறாங்க. அந்த பொண்ணு கிட்ட அப்பா உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வராரு. அவர்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இங்க இருக்கிற நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சரின்ட்டு இன்னும் கொஞ்சம் கேஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அப்படி வாங்கும்போது அந்த கடைசியா அவங்க அக்காவோட உடம்புல கட்டப்பட்ட அந்த வெள்ளை துணி இருக்கு இல்லையா, புடவை, அந்த புடவை எடுத்துட்டு போயிட்டு எல்லா துணி கடையில விசாரிக்கிறாங்க. இந்த குவாலிட்டியில யாராவது ரீசன்ட் டைம்ல வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்டா அந்த மாதிரி எதுவுமே வாங்கலையா. ஆனா இது வந்துட்டு பொதுவா கடைகள் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு அங்க இருக்கிற துணி கடையில சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த துணியில ஏதோ ஒரு சீல் மாதிரி இருக்குது, ஏதோ இந்த ப்ளூ கலர் சீல் மாதிரி இருக்குது. அந்த சீல்ல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலோட துணி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதுல இருக்கிற இனிஷியல் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இஎஸ்பி ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் பேரு வருது. ஆனா இதே லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல கிஷோர் அப்படிங்கிற மாதிரி இஷ்ல ஆரம்பிக்கிற மாதிரி யாராவது டாக்டர்ஸுங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல பேர் தான் இருக்குது. அந்த டாக்டர் அப்படி இப்படின்னு விசாரிக்கும் போது யோகேஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்க யோகேஷ்ங்கிற மாதிரி ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அவரை போயிட்டு விசாரிக்கலான்ட்டு இப்ப அங்க போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு இடத்துல இந்த கிஷோரை காமிக்கிறான். அவன் ஜாலியா விளையாடிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கும்போது அதே கர்நாடகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்க நிக்கிறாரு. வாடா தம்பி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் வண்டியில ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன் சார் நான் வண்டியில ஏறணும்னு சொல்ல, வாடா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே இடத்துல இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் கால் வருது. போன் கால்ல சார் கொலைகாரன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. யாருப்பான்னு சொல்லி கேட்டா கிஷோர் தான் சார் கொலை பண்ணா அப்படின்றாங்க. தான் காதலன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி அவனை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டா இறந்து போன பொண்ணோட ரிப்போர்ட்ல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை நல்லா படிக்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு சாகறதுக்கு முன்னாடி கன்சீவா இருந்திருக்கலாம். அந்த கன்சீவா இருந்ததுக்கான காரணம் கிஷோர் தான். அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இவனை இங்க அரெஸ்ட் பண்ணிருக்கிற. அதே தான் நம்ம ஹீரோவும் விசாரிச்சதுல அங்க பிளாஷ்பேக்ல அந்த டாக்டர் இருக்கான் இல்லையா, அவனை அடிச்சு விசாரிக்கும் போது தான் அந்த பொண்ணு கன்சீவா இருந்தா. இந்த டாக்டரும் அந்த காதலனும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. இப்படி தான் காதலி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டான்னு சொல்லி அவ அடிக்கடி வந்து வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லி இங்க இருக்கிற கிஷோர் கிட்ட புலம்பி இருக்கிறான். அதனால எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு கருவை கலைச்சிடலாம் சொல்லி அந்த டாக்டர்கிட்ட கூட்டு போயிருப்பான். அவன் ஊசி போடும்போது திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிருப்பான். அப்படி இறந்து போன அந்த பொண்ணோட உடம்புல தான் அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த துணியில இருக்கக்கூடிய சீல் அவ கையில ஒட்டியிருக்கும். அந்த கையில இருக்கிற அந்த ஸ்டாம்ப் தான் அந்த வெள்ளை கலர் துணியில ஒட்டியிருக்கும். இப்படிதான் இந்த கொலை நடந்திருக்குது. வேணும்னே கொலை பண்ணிருக்கான். தான் ஆசையா நம்பி காதலிச்ச அந்த கிஷோரால தான் அக்காக்காரி இறந்தது நினைச்சு அவ அங்கேயே அழுதுகிட்டு இருக்கிறா ஹீரோயின். இப்போ ரெண்டு பேத்தையும் உள்ள தூக்கி லாடம் கட்டுறானுங்க. உள்ள தூக்கி வச்சாச்சு. இந்த கொலையை பண்ணது இவன் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. இந்த கொலையை கண்டுபிடிச்சாலும் இதுக்கு முன்னாடி நடக்கிற நிறைய கொலைகள் இருக்குது இல்லையா, அதையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ களத்துல இறக்குறாரு. பொதுவா கொலைகள் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கிற முக்கியமான பேட்டர்னு இந்த 6 விரல். இந்த 6 விரல் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே ஒருவேளை பாலியல் தொழில் பண்றவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் வீட்டை விட்டு வெளியே வந்து சமூகத்துல எந்த ஒரு அடையாளமும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க காணாம போனாலும் கேட்கறதுக்கு யாரும் நாதி இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அப்படி அந்த 6 விரல் இருக்கும்போது கடைசியா நம்ம ஹீரோ அதை எங்கேயோ பார்த்துருக்கிறோமே
இருக்குமேன்னு சொல்லி சந்தேகப்பட்டு இருப்பாரு. அப்படிதான் ஒருத்தவங்க போன் காணான்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்திருப்பாங்க. அப்பயுமே ஹீரோவோட அண்ணனோட கொலையிலுமே அதே லிங்க அந்த மணி மாலை ஒண்ணு இருக்கும். அதையுமே நம்ம ஹீரோக்கு சந்தேகத்தை உண்டாக்குது. கொலை நடந்தப்பட்ட அதே இடத்துலயும் அதே லிங்க மாலை கிடைச்சிருக்கும். ஹீரோக்கு இதுக்கு பின்னாடி இந்த கொலைக்கு பின்னாடி ஏதோ ஒற்றுமை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த போன் காணாம போகும்போது ஒரு வீடியோவை அந்த ஆளு எடுத்திருப்பான் இல்லையா, அந்த பொண்ணுக்கும் 6 விரல் இருக்குங்க. அந்த பொண்ணோட கழுத்துல கூடமே அதே ஒரு லிங்க மணி மாலை இருக்குது. சோ அப்படின்னா அடுத்த கொலை அந்த பெண்ணா கூட இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா திரும்ப அதே ஒரு காட்டு பகுதி நைட் டைம்ல காமிக்கிறாங்க. கடத்தப்பட்ட அந்த பொண்ணோட கையை காலை கட்டி போட்டு அந்த பொண்ணு அதே மாதிரி மணிமாலை எல்லாம் முழுக வச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட தலையை எடுத்து அங்க இருக்கிற இந்த கண்டிஸ்ட் பொம்மைக்கு கீழே அந்த தலையை வச்சு ஏதோ ஒரு பூஜையை பண்ணிட்டு இருக்கான். இப்படி இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை இங்க காமிக்கிறாங்க. ஹீரோ இப்ப நேரா அந்த போன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் இல்லையா, அவனோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு கதவை திறக்கிறது அவங்க வைஃப் தான். அவங்க ஹஸ்பண்ட் இல்லையா, கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து டே இந்த இடத்துல வந்து அதெல்லாம் போட்டு விட்டுறாதீங்க, என் வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடும்டா, சொல்றதை கேளுங்கடா, எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை காமிச்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டிக்காரிக்கே விஷயம் தெரிஞ்சு போச்சு. சரி சரி நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் அந்த பொண்ணு கூட கொஞ்சம் அஃபேர்ல எல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு ஒரு ப்ராஸ்டியூட், அவ கூட கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் சொல்லிட்டு தான் அவரை ரெசார்ட்டுக்கு கூட்டு போனேன். ரொம்ப நேரம் ஆகியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் வெளியே உட்காந்துருந்தா பர்தா போட்டிருந்தா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்துச்சு. அப்ப கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் சொல்லி அந்த பொண்ணோட ஃபேஸ் எல்லாம் வீடியோ எடுத்து அந்த பொண்ணு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கையை காமிச்சா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, அதுக்கப்புறம் உள்ள வந்த கொஞ்ச நேரத்துல இன்னொரு பொண்ணு ஒண்ணு வந்தா, என்ன அரைஞ்சிட்டா அந்த பொண்ணு அவ கூட்டிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூட்டிட்டு போகும்போது ஒரு சில்வர் கலர் கார்ல தான் அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டா. கூட்டு போனது யாரு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே எனக்கு தெரியாது, இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற அந்த ஆளு சொல்றான். அடுத்தது அந்த ரிசார்ட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆமா சார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இந்த கார்ல தான் கூட்டு போன சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. ஆனா அப்போ அவன் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றான். அது வந்துட்டு கூட்டிட்டு போனது அது ஒரு பொண்ணே கிடையாது, அது ஒரு திருநங்கை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நம்ம ஹீரோக்கு வச்சது ட்விஸ்ட். அப்படின்னா அந்த பொண்ணு திருநங்கையா இருக்கலாம் போது இது வரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாமே அதுவும் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஒருவேளை திருநங்கையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திருநங்கையா இருந்தா கூடமே போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டரும் சரி, அதுக்கப்புறம் அந்த தடவியல் நிபுணர் வந்தாங்க இல்லையா ஒருத்தவங்க ஃபாரன்சிக்ல இருந்து, அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியல கொலை செய்யப்பட்ட இதுங்க எல்லாமே பெண்கள் கிடையாது, திருநங்கைங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கணும். இதனால வரைக்கும் சொல்லாததுக்கான காரணம் என்ன? அப்போ அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம். அதே மாதிரி டிவி நியூஸ்ல கூட அப்பப்ப திருநங்கைகள் பேட்டி கொடுக்கும் போது எங்களுக்குன்னு ஆதரவு யாருமே கிடையாது, நாங்க செத்தானு கேள்வி கேட்க கூட யாருமே கிடையாது இந்த சமூகத்துல அப்படின்னு சொல்லி அது சொல்லும் போது தான் நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம்னு நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையும் போது ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் கூட காணாம போயிட்டேன் பொண்டாட்டி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல அடிக்கடி வந்திருப்பாங்க. இப்ப அவனோட டீட்டெயில் எடுக்கும்போது அவனோட பொண்டாட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா திருநங்கை தான். சோ அப்படின்னா அவளையுமே கொலை பண்ணிருக்கணும் அப்படிங்கறத இங்க நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அப்போ இதுவரைக்கும் நடந்த எல்லா கொலைகளுமே ஒரு திருநங்கைகள் தான், அவங்களுக்கு 6 விரல் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெண்களை தான் கடத்தி அவன் கூட்டிட்டு போயிட்டு கொலை பண்றாங்கிறத ஹீரோவால கண்டுபிடிக்க முடியுது. இப்ப நம்ம ஹீரோவோட அடுத்த விசாரணை அந்த டாக்டரை பாக்குறதுக்காக தான் போறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ற அந்த டாக்டர் வீட்டுக்கு போனா ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாங்க. அந்த டாக்டர் வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் எகிரி குதிச்சு ஓடுறத போலீஸ்காரங்க நம்ம ஹீரோ எல்லாம் பாக்குறாங்க. துரத்திட்டு ஓடும்போது அவன் எஸ்கேப் ஆயிட்டான். திரும்ப ஒரு டாக்டர் வீட்டுக்குள்ள வந்தா டாக்டரை கொலை பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ரீசன்ட் டைம்ல தான் யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அந்த வீட்டுல சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க, எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஆனா அங்க ஒரு பூஜை ரூம் இருக்குது. அந்த பூஜை ரூம்ல ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்களோட வயித்துல இருக்கக்கூடிய அந்த பொம்மை இருக்கு இல்லையா, அசுரனோட பொம்மை, அந்த பொம்மையை வச்சு வணங்குற ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அப்படின்னா இந்த கொலைகளுக்கு இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தப்பிச்சு போன அந்த நபர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொம்மைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, இதை பத்தி நம்ம விசாரிக்கணும் சொல்லும்போது தான் பக்கத்துல ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவங்க அக்கா இறக்கும் போது இந்த பொம்மைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை டீட்டெயிலா படிச்சிருக்காங்க, இதனோட விஷயத்தை தெரிஞ்சிருக்காங்க. அதை இப்ப நமக்கு சொல்ல வராங்க. அந்த காலகட்டத்துல தேவர்கள் அசுரர்களை நோக்கி நிறைய படையை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனா அசுரர்களை அழிக்கிறதுக்காக தேவர்களால முடியல. அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வேணும், பவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு விஷ்ணு பகவான் கிட்ட வரம் கேட்டிருப்பாங்க. அவரு கடலை கடைஞ்சி அதுல இருக்கக்கூடிய அமிர்தத்தை எடுத்து குடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கான எனர்ஜி வரும், அதாவது உங்களுக்கான அந்த பவர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் 5 தலை நாகம் இருக்கு இல்லையா, அந்த பாம்பை வச்சு கடலை கடைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அமிர்தம் கிடைச்சிருக்குது. அந்த அமிர்தத்தை குடிக்கும் போது அதே மாதிரி தேவர்களோட வேஷம் போட்டு இந்த அசுரர்கள் இருக்காரு இல்லையா, அதுல ஒருத்தர் 3 பேர் வந்திருக்காங்க. 3 பேரும் தேவர்கள் மாதிரியே வேஷம் போட்டு அந்த அமிர்தத்தை இவங்களும் குடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அமிர்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற தேவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம கூட்டத்திலே கருப்பாடு 3 நுழைஞ்சிருக்குன்னு. அப்போ அந்த மீதி இருக்கிற 2 பேத்தை கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டாங்க. 3ஆவதா இருந்தா அவனையுமே கழுத்தறுத்து அதே இடத்துல போட்டுறாங்க. தலை துண்டா போய் விழுகுது. ஆனாலும் அவன் அந்த அமிர்தத்தை குடிச்சதுக்கு
கொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு சாகா வரம் கிடைச்சிருக்குது. அந்த தலைக்கு மட்டும் உயிர் இருந்திருக்குது. அந்த தலையை எடுத்துட்டு போயிட்டு அசுரோட குலத்துல இருக்க ஒருத்தவங்க முனிவர்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அந்த முனிவர் அந்த தலையை வச்சு பூஜை பண்ணிருக்காங்க. அந்த பூஜை அவனுக்கு திரும்பவும் உயிரை கொடுத்திருக்குது. உயிர் கொடுத்ததுக்கு அப்புறம் சிவனை நோக்கி அந்த அசுரா போயிருக்கான். இனிமே என்ன யாராலும் கொலை பண்ண முடியாத ஒரு வரம் வேணும். நான் யார் தலையில கை வைக்கிறனோ அவங்க பஸ்மம் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு வரம் வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சிவன் கிட்ட வரம் கேட்க தவம் இருந்ததால சிவனும் அந்த வரத்தை இவனுக்கு கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அசுரனோட அராஜகம் ரொம்ப அதிகமா இருக்குது. விஷ்ணு பகவான் மோகினி வேஷத்தை போட்டு ஒரு பெண் வேடத்தை இட்டு அசுரனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அழகுல அசுரா மயங்கி இருக்கிறான். பொம்பளை சோக்கு பிடிச்சவன் போல. அதுக்கப்புறம் மோகினி கூட ஜாலியா டான்ஸ் ஆட மோகினி கூப்பிட இந்த அசுரனுக்கு டான்ஸ் ஆட தெரியாது. நான் கத்து கொடுக்கறேன்னு சொல்லி ஜாலியா டான்ஸ் ஆடி இருக்காங்க. அப்படி ஒரு கட்டத்துல இந்த அசுரனை அழிக்கிறதுக்காக மோகினி ஒரு அவதாரம் எடுத்தது தான் இந்த பெண் அவதாரம். அப்படி அவங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது தலைமையில கைய வச்சிருப்பாங்க. தலைமையில கை வச்சா பஸ்மம் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவன் வரம் வாங்கிட்டு வந்திருப்பான். இப்ப இவன் தலைமையில இவனே கை வச்சதால அவன் அதே இடத்துல பஸ்மமாயி இறந்திருக்கிறான். அதுல இருந்து தான் இப்ப வரைக்கும் இந்த மாதிரியான பொம்மையை எல்லார் வீட்லயும் கட்டுறாங்க. இந்த பொம்மைக்கு அதுல இருந்து அவதாரம் எடுத்ததால கண்டிஸ்டி குறையும். அதனாலதான் இன்னைக்கு வழக்கமா எல்லாரோட வீட்லயும் இதை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யாரே இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு போற மாதிரி ஒருத்தவன் அங்க இருந்து ஓடுறான். அது யாரு அப்படிங்கறத நமக்கு பெருசா காமிக்கல. அப்படியே கட் பண்ண இந்த போலீஸ்காரங்க அங்க இருக்கவங்க எல்லாரும் சில விஷயங்களை பாக்குறாங்க. அதே மாதிரி இந்த சிவனோட மணிமாலைகள் அங்க இருக்கிறதையும் பாக்குறாங்க. அடுத்த சீனா அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டரா ஒரு லேடி இருந்தாங்க இல்லையா, அந்த லேடியை பாக்குறதுக்காக இங்க இருக்கிற நம்ம ஹீரோ போலீஸ்காரங்க எல்லாரும் போறாங்க. அவளோட டீட்டெயில வச்சு விசாரிக்கும் போது அவ MBBS படிச்சிருக்கா, இன்ஜினியரிங் படிச்சிருக்கா. அப்படிப்பட்டவ ஃபாரன்சிக்ல வேலை பார்த்திருக்கா. அவ எங்க இருக்கா அப்படின்னா அவளோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவ தங்கி இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோவோட டீம் போயிருக்குது. அதே அபார்ட்மெண்ட்ல தான் அங்க நம்ம IT பையன் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் அங்க இருக்கிறான். ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு போட்டோ கிட்ட எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா அப்புறம் வந்த விஷயத்தை அவங்கிட்டே சொல்றாங்க. அப்படியா அந்த அக்கா இங்க பக்கத்து எதிர்த்தபல இருக்கிற வீட்டுல தான் தங்கி இருக்கிறாங்க, வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இவங்க வந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு அங்க இருந்து போயிருக்கிறா. அவதான் இந்த சில்வர் கலர் காரும் வச்சிருக்கிறா. அப்படின்னா அன்னைக்கு ரெசார்ட்ல இருந்து அந்த திருநங்கையை கூட்டிட்டு போனது இந்த பொண்ணு தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா எல்லாமே டிஜிட்டல் லாக்கா இருக்குது. அதையும் நம்ம IT பையன் கொஞ்சம் ஹேக்கிங் எல்லாம் கத்து வச்சிருப்பான் போல. அவன் அந்த ஹேக்கிங் எல்லாம் பயன்படுத்தி அந்த வீட்டை ஓபன் பண்ணிட்டான். வீட்டை சோதனை பண்ணும்போது ஒன்னும் பெருசா எந்த ஒரு தடையுமே இல்லை. ஆனா ஒரு லேப்டாப் ஒன்னு இருக்குது. அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணா பாஸ்வேர்டு இருக்குது. அதையும் நம்ம IT பையன் ஹேக்கிங் பண்றான். ஹேக்கிங் பண்ணி ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அங்க இருக்கிற அந்த பொண்ணு, அந்த ஃபாரன்சிக்ல வேலை பார்த்த பொண்ணு லைவா பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா வீடு ஃபுல்லுக்க CCTV கேமரா வச்சிருக்கா. உடனே காரை திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கா. அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணியாச்சு. அந்த ஓபன் பண்ணி ஒரு விதமான ரெட் கலர் ஒரு ஐகான் இருக்கு. அந்த ஐகானை கிளிக் பண்ண அடுத்த நிமிஷம் இதுவரைக்கும் நடந்தப்பட்ட கொலைகள் எல்லா டீட்டெயிலுமே அதுல இருக்குது. கொலை செய்யப்பட்ட எல்லா நபருமே ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி ஒரு திருநங்கைகள் தான். யாரு என்ன ஏது அப்படிங்கிற அட்ரஸ் மேற்கொண்டு அதுல இருக்குது. எந்த டைம்ல கொலை நடந்தது வந்தது போனது எல்லாம் இருக்குது. இப்ப இந்த பொண்ணு நேரம் இங்க வந்துகிட்டு இருக்கா இல்லையா. அடுத்தது மெயில் ஐடிக்கும் சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அந்த மெயில் ஐடி எதனோட போன் நம்பர் லிங்க்ல இருக்குது, அந்த போன் நம்பர் வேணும்னு சொல்லி ஹீரோ கேட்க அதையும் அந்த IT பையன் நோண்டிக்கிட்டு இருக்க இந்த பக்கத்துல அந்த பொண்ணு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டா. மேல லிப்ட்ல வந்துகிட்டே இருக்கிறா. 4-3 வந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் போங்க போங்கன்னு சொல்லிட்டு வந்ததா அந்த பொண்ணு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு எல்லாரும் வெளியே போறாங்க. ஆனா அந்த IT பையன் மட்டும் தான் கடைசியா வரான். போகும்போது கூட இந்த பொண்ணு பாத்துருச்சு. அந்த பொண்ணுக்கு பயங்கர சந்தேகம். இப்ப நேரா யாருக்கோ போனை போட்டு இந்த மாதிரி நம்ம விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க சொல்லும்போது அப்படின்னா உன் கடமையை நீ செஞ்சு முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி இங்க யாரோ இவளுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்தது போலீஸ்காரங்க எல்லாத்தையும் வர வச்சு இவளை அரெஸ்ட் பண்ணு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி பிளான் பண்ணலாம்னு பார்த்தா போலீஸ்காரங்க இங்க வந்துட்டாங்க. ஆனா இந்த ரூம் கதவை திறந்ததுக்கு அப்புறம் உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது அவ அங்கே இறந்து போய் கிடக்குறான். யாரோ கொலை பண்ணிட்டாங்களா இல்ல இவளா தற்கொலை பண்ணிட்டாளா அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வீட்டை சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க ஒரு மர்மமான ஒரு ரூம் இருக்குது. அதாவது அங்க ரூம் இருக்கிற விஷயமே தெரியல. ஒரு கபோர்டு தூக்கி இந்த பக்கம் நவர்த்ததுக்கு அப்புறம் தான் வழக்கமா நடக்கக்கூடிய அந்த பூஜைகள் மாதிரியே இங்கேயே வச்சிருக்கிறா. அடுத்தது நம்ம ஹீரோக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் ஒன்று கிடைச்சிருக்கு இல்லையா. அந்த கான்டாக்ட் நம்பர் வச்சு டீட்டெயிலா கேட்கும்போது தானே லிங்கேஸ்வரன் அப்படிங்கிற பேர்ல இருக்குது. அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அதுவா எங்க பக்கத்து வீட்டு அபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஆள் இருக்காரு. அவர் அங்க சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டு பக்கத்துல தான் தங்கியிருக்காரு வாங்க சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போலீஸ்காரங்க அந்த வீட்டை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்க லிங்கத்தை வச்சிருக்காங்க. அந்த லிங்கத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட போட்டோ இருக்குது. அடுத்ததா கொலை பண்ணக்கூடிய 18வது ஆளு இந்த பெண்ணு தான் அப்படிங்கறத பூஜை போட்டு அந்த போட்டோவை வச்சிருக்காங்க. அப்படி வைக்கும் போது நம்ம ஹீரோ அந்த போட்டோல இருக்கிற பொண்ணை எங்கேயோ பாத்துருக்கோம்னு சொல்லி கேட்கும்போது கூட இருக்கிற நம்ம அசிஸ்டன்ட்காரன் சார் இது வேற யாரும் இல்ல அந்த கர்நாடகா இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா அவரோட பொண்ணு தான் சார் அப்படின்னும் போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. அந்த பொண்ணு அவர் தத்தெடுத்து தானே வளர்த்துக்கிட்டாரு. ஒருவேளை இந்த பொண்ணு திருநங்கையா இருக்குமோ அப்படின்னு ஹீரோக்கு சந்தேகம் வந்துருது. இப்ப வீட்டுல விசாரிச்சுட்டு இருக்கிற அந்த தான லிங்கேஸ்வரரோட போட்டோ ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி கேட்டா என் கல்யாணத்துக்கு வந்த போட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல ஒரு போட்டோ ஒண்ணு காமிக்கிறாங்க.
காமிக்கிறாங்க. அந்த போட்டோல தான் இவருக்கு பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது. என்ன அப்படின்னா அந்த தானலிங்கேஸ்வரங்கிறது ஒரு தமிழ் பேர் தானே, ஆனா அது ஒரு முஸ்லீம். மெக்கானிக் ஷெட் வச்சிருக்காரு இல்லையா பாய், அவர் தாங்க இவரு. இது தெரிஞ்ச உடனே இவருக்கு இன்னும் ரெண்டு பயங்கர ஷாக் ஆகுது. இப்ப உடனே அந்த இடத்துக்கு போலாம் சொல்லி முடிவு பண்றாரு. அந்த ஆளு ஒரு போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு இப்ப இறந்து போனாலே அபார்ட்மெண்ட்ல, அவளோட போட்டோ வச்சு அழுதுட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த பொண்ணை கொலை பண்ணது இவன் தான் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சு போச்சு. விஷயம் தெரிஞ்சதால அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான். இப்ப இங்க நம்ம ஹீரோயினா காமிக்கிறாங்க. ஒரு பைத்தியம் முடிச்சிட்டு ஒருத்தவன் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவான் இல்லையா, அவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்க பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்க, இனிமே நீங்க அவளை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல அவனோட தலையை சுத்தியால அடிச்சு கொலை பண்றான். வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா அதே பாய் தான். இப்ப நம்ம ஹீரோயினை தூக்கி அவளையுமே அடிச்சு ஒரு டிக்கில போட்டுட்டு கடத்தி கூட்டிட்டு போயிடலாம். இங்க வந்து நம்ம போலீஸ்காரங்க மெக்கானிக் ஷெட்ல பார்த்தா மெக்கானிக் ஷெட்ல அந்த பாய் கிடையாது. ஆனா அதே இடத்துல அந்த வாட்ச்மேன் இந்த கூர்க்கா இருக்கான் இல்லையா, அவன் அங்க விழுந்து கிடக்கிறத காமிக்கிறாங்க. அப்படின்னா இவன் கண்டிப்பா அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கார பாய் தான் ஏதோ பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா போனதுக்கான தடயங்கள் இருக்கும், வண்டி தடயங்கள். அந்த தடயத்தை நோக்கி இவரும் போய்கிட்டே இருக்கிறாரு. கடைசியாக ஒரு இடத்துல நிக்குது. அந்த இடத்துல கார் இருக்குது. ஏன்னா ஒத்த வழி பாதை தான். அப்படி போய் பார்க்கும்போது அவன் ஒரு மலை மேல நின்னுக்கிட்டு தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். தவம் புரிஞ்சுட்டு இருக்கும்போது அவன் பயப்படல, போலீஸ்காரங்க வந்துட்டாங்க ஓடுவோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அவன் பாட்டுக்கு நின்னுகிட்டு தான் இருக்கிறான். அந்த பொண்ணை கொலை பண்ணது நான் தான் அப்படிங்கிறதையும் சொல்றான். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு துப்பாக்கி முறையில வச்சு மிரட்டிட்டு இருக்க, அதே துப்பாக்கியை டக்குன்னு அந்த பாய்க்காரன் பிடிங்கி எல்லாத்தையுமே சுட ஆரம்பிச்சுட்டான். சுட ஆரம்பிச்ச அதே இடத்துல எல்லாரையும் போட்டு அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ அந்த துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு அவனை ஒரு பக்கத்துல அடிக்கும் போது நம்ம ஹீரோவுமே அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கும் போது தான் அவன் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அது நம்ம ஹீரோக்கு இன்னும் ரெண்டு ட்விஸ்ட் ஆயிடுது. என்ன அப்படின்னா ஹீரோவோட அண்ணனோட காதலியோட குடும்பத்தை கொலை பண்ணாங்க இல்லையா, அது வேற யாருமே கிடையாது, நான் தான் அப்படிங்கறத சொல்றான். என்ன காரணம் அப்படிங்கறதையும் சொல்றான். இந்த பாய் இருக்கா இல்லையா, இவன் தான் ஒட்டுமொத்த திருநங்கையிலும் கூட்டு போறது வழக்கம். இந்த மாதிரி காசு இல்லாதவங்க, ரோட்ல நின்று கஷ்டப்படுறவங்க, இப்படி வழுத்து பழப்புக்காக எதாவது செய்யறவங்களை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நான் உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இவன் கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்றான். ஆனா அந்த கொலைக்கான காரணம் ஏன் எதுக்கு அப்படிங்கறத பெருசா சொல்லல. அப்படி ஒரு தடவை கூட்டிட்டு போகும்போது ஹீரோவோட அண்ணன் ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாரு. அந்த பொண்ணோட அப்பா ஒரு போலீஸ்காரர். அவர் இந்த பக்கம் இந்த பாய் கூட்டிட்டு போறத பாத்திருப்பாரு. சந்தேகத்துல டே இங்க வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. ஏன்னா இவரோட காரு ரிப்பேர் ஆயிருக்கு, போலீஸ்காரரோட காரு. அந்த காரை சரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே இருப்பாரு. குர்காலாம் போட்டு மூடி இருக்கும். அந்த பொண்ணோட கழுத்துல அந்த சிவனோட மணிமாலை மட்டும் இருக்கும். அது அப்பவே இவருக்கு சந்தேகம் இருக்கும். ஏன்னா நிறைய கொலைகள் நடந்திருக்கு, எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இந்த பாயை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக் ஷெட்டுக்குள்ள இவர் போயிருப்பாரு இந்த போலீஸ்காரர். அப்படி போகும்போது தான் கிட்டத்தட்ட நிறைய இந்த சிவனோட மணிமாலைகள்லாம் அங்க இருக்குது. நிறைய பூஜைகள் நடந்திருக்குது. அந்த தலை இருக்கு இல்லையா, அந்த கண்டிஸ்டி பொம்மை அதுவுமே அந்த இடத்துல இருக்கு. அப்படின்னா இந்த கொலைக்கான காரணம் எல்லாமே இந்த மெக்கானிக் ஷெட் பாய் தான் அப்படிங்கறத நம்ம போலீஸ்காரர் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த விஷயம் இந்த பாய்க்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வெளியே மேட்டர் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் குத்தி கொலை பண்ணிட்டு வந்திருப்பான். அப்படி அவன் கொலை பண்ணிட்டு வரும்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த சிவனோட மணிமாலைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அப்படி ஒரு மணிமாலையில் தான் அங்க விழுந்திருக்கும். அதை தான் நம்ம ஹீரோ கையில அன்னைக்கு சின்ன வயசா இருக்கும் போது கிடைச்சிருக்கும். இப்படி இது எல்லாத்தையும் பண்ணது நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவனே அப்படியே பின்னாடி போயிட்டு டக்குன்னு ஒரு ஷார்ப்பா ஒரு குச்சி ஒன்று இருக்குது, அதுல சொருகாம அதே இடத்துல இறந்து போகிறான். மேற்கொண்டு காரணத்தை நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இறந்து போனார் இல்லையா அந்த பாய், அவரோட ஷோல்டர் பகுதியில ஏதோ ஒரு கருப்பா படிஞ்சிருக்குது, ஒரு மாதிரி மச்ச மாதிரி ஒரு தடை இருக்குது. இந்த தடயத்தை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போதுதான் ஒரு போட்டோ ஃப்ரேம்ல இந்த மாதிரி ஃபேமிலி போட்டோ இருக்குது. அதுலதான் இந்த மாதிரியான ஒரு சின்ன பையன் ஷோல்டர்ல இந்த மாதிரி இருக்கிறது தெரிய வருது. அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரே குடும்பம் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாரு. அது எங்க பாத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இந்த போலீஸ்காரர் ஒருத்தர் இருந்தாரு பாருங்க, ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்தாரு பாருங்க, கர்நாடகா போலீஸ்காரர். அவரோட வீட்டுல தான் இந்த ஃப்ரேமை பாத்துருக்காரு. இப்போ உடனடியா அவரோட வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுல அவனா ஆளை காணோம். ஆனா அவனோட பூஜை ரூம் ஒன்று இருக்குது. அந்த பூஜை ரூமை ஓபன் பண்ணும்போது தான் அதுல யூ ஷேப்ல அந்த சிவன் லிங்கம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அப்படின்னா இது வரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாமே ஒரு மாதிரி யூ பேட்டர்ன்ல வரும் பாருங்க. அப்படின்னா இந்த சிவனோட அடையாளத்தை தான் இந்த கொலையை பண்ணிட்டு வராங்க. இப்ப 18வது ஒரு கொலை நடக்க போகுது. 17 நடந்து போச்சு, 18வது ஒரு கொலை நடக்க போகுது. அதே இடத்துல ஒரு ஓலைச்சுவடி இருக்குது. அந்த ஓலைச்சுவடியில நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. விஷ்ணு பகவான் மோகினி வேஷத்தை போட்டு தான் அசுரன்னா வதம் பண்ணாங்க. வதம் பண்ணதுக்கு அப்புறம் அசுரனோட குலத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போன அவனுக்கு திரும்பவும் உயிர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அங்க தவம் பண்ண முனிவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதை கொண்டு வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா விஷ்ணு பகவான் மோகினி வேஷம் போட்டிருக்கிறாங்க, அதாவது லேடி கெட்டப்ப போட்டிருக்காங்க. அப்படின்னா இவனை திரும்ப உயிர் கொண்டு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 திருநங்கைகளை குறிப்பா இந்த ஜாதகத்தோட ஒட்டு போயிருக்கணும், 6 விரல் இருக்கணும். அவங்களை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூஜை எல்லாம் பண்ணணும். அவங்களோட வாயில சிவனோட மணிமாலையை முழுங்க வைக்கணும். முழுங்க வச்சதுக்கு அப்புறம் தலையை துண்டாக்கணும். தலையை துண்டாக்கி அந்த தலையை எரிச்சு அதுல கிடைக்கிற சாம்பல்ல ஒரு குடுவையில போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டெட் பாடியை கிழக்க பார்த்து வைக்கணும். கிழக்க பார்த்து வைக்கும் போது அசுரனோட தலையை அந்த
பொம்மை வேஷத்தை அவங்களோட வயிற்று பகுதியில் வைக்கணும். சூரியன் உதிக்கும் போது அதுல உதயமாகிறது சிவனோட அந்த வெளிச்சம் வயிற்றுக்குள்ள இருக்கிற லிங்கத்து மேல படும். அப்படி ஒரு 18 திருநகைகளை இந்த மாதிரி பலி கொடுக்கணும். பலி கொடுக்கிற எல்லாத்துக்குமே இதே கான்செப்ட் தான். அதோட தலையை மட்டும் எரிச்சு இவங்க சேகரிச்சு வைக்கணும். 18ஆவது ஒரு கொலை நடக்கும் போது மட்டும் அதுல முழுமையா எரிச்சிடணும். அதாவது தலைகளே எது வெட்ட வேணாம், பூஜை பண்ணி முழுசா எரிச்சு அதுல கிடைக்கக்கூடிய சாம்பலை ஒரு பொம்மையா ரெடி பண்ணணும். ஒரு சின்ன வயசு குழந்தை மாதிரி பொம்மையா ரெடி பண்ணி இது வரைக்கும் கொலை செய்யப்பட்ட இந்த 17 இருக்கு இல்லையா, அதை சுத்தீர வச்சு ஒரு பூஜை பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு திரும்பவும் உயிர் வரும், குழந்தையா திரும்புவான், அந்த அசுரன் பிறந்துருவான் அப்படிங்கிறத ஒரு ஐதீகமா வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான கொலைகளை தொடர்ச்சியா பண்ணிருக்கிற விஷயத்த அந்த ஓலைச்சுவடியை படிக்கும் போது தான் இவருக்கு தெரிய வந்திருக்குது. அப்படின்னா இது வரைக்கும் இதை சப்போர்ட் பண்ணது எல்லாருமே அந்த அசுர குலத்தை சேர்ந்தவங்க தான். அந்த சின்ன வயசு போட்டோ எல்லாம் பார்த்திருப்பாரு இல்லையா அந்த வீட்டுல, அதுல இருக்கிறது எல்லாமே இவங்களோட தான். அந்த ஃபாரன்சிக் ஆளு, அந்த டாக்டர், அதுக்கப்புறம் இந்த மெக்கானிக் ஷெட் பாய், இவங்க எல்லாருமே அந்த அசுர குலத்தை சேர்ந்தவங்க தான். இப்ப கடைசியா இருக்கிற அந்த போலீஸ்காரன் இருக்கா இல்லையா, அவனுமே நம்ம அசுர குலத்தை சேர்ந்தவன் தான். இப்ப அவரை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அவர் இருக்கிற இடம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இங்க இருக்கிற காட்டு பகுதியில இருந்து பின்னாடி ஏதோ ஒரு எரியிற மாதிரி புகையெல்லாம் போயிட்டு இருக்குது. சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோ அங்க போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும் போது அங்க பூஜை எல்லாம் தடாபுடலாம் நடத்திட்டு இருக்குது. இது நாள் வரைக்கும் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை இதுக்காக தான் அவங்க வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அவளோட கையில கொடுத்து அந்த பூஜை நடத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கரெக்டா உள்ள போறாரு. அதே மாதிரி அந்த போலீஸ்காரன் உள்ள எல்லாத்தையும் வேஷங்கள்லாம் போட்டு எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டு இருக்கான். பூஜைகள்லாம் சிறப்பா போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ உள்ளவும் வந்துடுறாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை காப்பாத்தலாம்னு போய் கை வச்சா அந்த பொண்ணு அதே இடத்துல பொத்துன்னு கீழே விழுந்து செத்து போயிட்டா. ஆல்ரெடி அவ செத்து போயிட்டா. உட்கார வச்சுதான் இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் பூஜை பண்ணிட்டு இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோ பார்த்த உடனே சிரிக்கவும் ஆரம்பிக்கிறான், அடிக்கவும் ஆரம்பிக்கிறான். பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டை நடக்கல நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அடிக்க, அவன் ஒரு பக்கம் அடிக்கவும் செய்யறான். அடி வாங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு செவத்து பக்கமா போயிட்டு கீழே விழுகிறாரு. அங்க இருக்கிற நிறைய கண்டிஸ்டி பொம்மைகள்லாம் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 17 இருக்குது. அதுல ஒரு பக்கத்துல மட்டும் காலியா இருக்குது. அந்த 17 இன்னொன்னு உடைச்சு உள்ள பார்த்தா ஒரு குடுவை மாதிரி இருக்குது. அதுலதான் இது நாள் வரைக்கும் கொலை செய்யப்பட்ட எல்லாரோட தலையோட சாம்பல் இருக்குது. அதை எடுத்து ஒன்ன மட்டும் தண்ணியில கொட்டிடுறான். அதை பார்த்த இந்த போலீஸ்காரன் பயங்கரமா அழுகிறான். டே, அதை ஏன்டா இப்படி பண்ண, இவங்களோட இத்தனை வருஷ கனவை அழிச்சிட்டேன்னு கதறி அழுகிறான். அழுகும் போது கூட அவங்களோட அசுர பகவானுக்கு எங்களால இதை செய்ய முடியல, இதை நானே பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்புக்கான தண்டனையை நானே ஏத்துக்கிற சொல்லி அவனோட கழுத்தை அவனே அறுத்துக்கலான்னு போகும்போது ஹீரோ அதை தடுக்கிறாரு. இந்த மாதிரி இன்னுமா அன்னைய காலகட்டத்தில் மாதிரி பூஜை கீஜனை நம்பிக்கிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, நம்ம எல்லாமே மனுஷங்க தானே, நம்ம மனுஷங்களா வாழ்ந்தா போதாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதையுமே அந்த போலீஸ்காரன் கேட்கல. ஹீரோவை ஒரே பொத்துன்னு போய் விழுக்கிறான். இந்த தப்பு பண்ணதுக்கான தண்டனையே என்னையே நீ ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்புல போயிட்டு நின்னு பூஜை பண்ணிக்கிட்டே அப்படியே இறந்து போகிறான். இறந்து போகும்போது கூட அவன் கண்ணுல ஒரு சொட்டு பயமோ எதுவுமே கிடையாது. அவ்வளவு வெறிதா இருக்குது. அப்படியே அவன் இறந்து போகிறான். அதே இடத்துல ஒரு மாதிரி முணுகிற சத்தம் கேக்குது. கதவை திறந்து பார்க்கும்போது தான் ஹீரோயின் அங்கதான் இருக்கிறா. அப்படியே அவளை எழுப்பி கூப்பிட்டுக்கிட்டு அவரும் போறாரு. இவரோட காதல் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அடுத்து நம்ம ஹீரோ இந்த கேஸ் அழகா கண்டுபிடிச்சார் இல்லையா, நியூஸ் பேப்பர்ல அவார்ட் எல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோவோட போஸ்டர் எல்லாம் போட்டிருக்காங்க. இதனால் வரைக்கும் செய்யப்பட்ட கொலைக்கான காரணங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் பெருமையா இருக்குது. ஹீரோக்கு இன்னும் அந்த கண் பார்வை கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. காதலி தான் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா காதலியோட அம்மா நினைச்சு பேசிட்டு இருப்பா. கண்ணாடி போற லூசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு கண்ணு தெரியுது. அப்படி சந்தோஷமா இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் அட்டன் பண்ண உடனே ஹீரோவோட முகமே மாறி போகுது. என்னடான்னு பார்த்தா அந்த ஃபேமிலி போட்டோ ஒன்று இருந்தது இல்லையா, அந்த ஃபேமிலி போட்டோவை இப்ப நமக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா கையில ஒரு குழந்தைய வச்சிருக்கோம். அந்த குழந்தை தான் இப்ப ஏதோ பெருசாகி திரும்பவும் இதை கண்டினியூ பண்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு போனை போட்டிருக்குது. அப்படி பார்ட் 2க்கான லீட கொடுத்து இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தரமான கதையோட திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.